பொது வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பதற்கான அனைத்து கட்சி கூட்டம் வருகிற 6ஆம் தேதியன்று மூத்த அமைச்சர்கள் தலைமையில் நடைபெறவுள்ள நிலையில் அதில் தாவேகாவுக்கு அழைப்பு விடுக்கப்படாதது ஏன் என்று அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் கேள்வி எழுப்பி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களை சந்திப்பதும் பரப்புரை மேற்கொள்வதும் இயல்பான ஒன்று. அது அவர்களின் உரிமையும் கூட. உரிய அனுமதி பெற்று நடைபெறும் அரசியல் கட்சி தலைவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளின் போது அங்கிருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் போதிய பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் தார்மீக கடமை. தமிழக வெற்றிக் கழகம் இதை பலமுறை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறது. தமிழக மக்களின் உரிமை குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கும் நம் வெற்றி தலைவரின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் யாருக்கும் விதிக்கப்படாத நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன. ஆனாலும் சட்ட ஒழுங்கை மதிப்பதற்காகவே அவற்றையும் தமிழக வெற்றிக் கழகம் ஏற்றுக்கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்களின் பரப்புரை ரோட் ஷோ நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை 10 நாட்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் பொது வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பதற்கான அனைத்து கட்சி கூட்டம் வருகிற 6ஆம் தேதியன்று மூத்த அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் பங்கேற்க அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளுக்கு மட்டும் தமிழக அரசின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அப்படியென்றால் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பதிவு பெற்ற அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்க கூடாது என்ற எண்ணத்தில்தான் இந்த நிபந்தனையா என்று கேள்வி எழலாம். இல்லை, தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டம் நடத்திய போது அந்த கூட்டத்திற்கு எந்த அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது என்பதை ஆட்சியாளர்கள் விளக்குவார்களா? தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தை நோக்கி இருப்பதால் அனைத்து கட்சிகளும் பரப்புரை மேற்கொள்ள தயாராகி வருகின்றன. இந்த சூழலில் பொது வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கேட்க மறுக்கிறார்கள். இது தாவேகா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் பரப்புரை நிகழ்ச்சிகளை முடக்கும் வகையில் நெறிமுறைகளை வகுக்க சதி திட்டம் நடைபெறுகிறதா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற கட்சிகளும் பங்கேற்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழக அரசின் நிபந்தனைகள் இருக்க வேண்டும். இல்லையேல் நீதிமன்றம் வழியாக உரிய தீர்வு காண தமிழக வெற்றிக் கழகம் சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை கழகத்தின் வெற்றித் தலைவர் அவர்களின் ஒப்புதலுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.